அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம நம்சலாசுடைய வரலாறை நம்ம தொடர்ச்சியாக பார்த்ததுல இப்போ 4வது டாபிக்காக என்னன்னா, கிபி 300 இருந்து இஸ்லாம் நுழையும் வரை அப்படிங்கிற டாபிக்ல சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் அந்த நாடு என்ன பேரில் அழைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இரண்டாம் ஹிம்யரியா அரசு அப்படின்னு சொல்லி இந்த பேர் இந்த நாட்டுக்கு இருந்துச்சு. அப்போ ஆட்சி செஞ்சவங்களுடைய அரசர்களுடைய பேர் என்னதாக இருந்துச்சுன்னு சொன்னா, சஃபா, துரைதான், அலரமௌத், யம்னூத் அப்படின்னு சொல்லி இந்த அரசர்களுடைய பேர் இந்த மாதிரி பேர்ல அழைக்கப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்துல தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, உள்நாட்டுக்குள்ளேயே குழப்பம் உண்டாகுது, குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் உண்டாகுது, பல புரட்சிகள் உண்டாகுது. தொடர்ச்சியாக பல புரட்சிகள் தொடர்ச்சியா நடக்குது. இதன் காரணமாகவே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த ஆட்சி, அந்த அரசாட்சி இருக்கே முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அத்துனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை கைப்பற்றி ஹம்தான், ஹிம்யர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 குலத்தவர்களுக்கு இடையில இருந்த போட்டியை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ரோமர்களுடைய உதவியோட ஹபஷியர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முத கிபி 340 யமன் நாட்டை கைப்பற்றுதாங்க. இவங்களுடைய இந்த ஆட்சி கிபி 378 வரைக்கும் நீடித்துச்சு. இந்த 378 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு ஹபஷியர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்ததுலேருந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிபி 450 இல்லைன்னா 451 இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், கிபி 450 இல்லை கிபி 451 மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயம் ஏற்படுது. அதனால் அந்த நகரம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்படுது. அதனால் நகரத்தை விட்டும் பல இடங்களுக்கு போய் குடியேறுறாங்க. எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அந்த நகரத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த வெள்ள பிரளயத்தை குர்ஆன்ல சைலுல் அரீம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதுக்கப்புறமா சொல்லப்படுது யாரு ஆட்சி செஞ்சா அப்படின்னா, கிபி 523வது வருஷம் அதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யமன் நாட்டை ஆட்சி செஞ்ச தூ நவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத கொடுங்கோலை என்ன பண்றான்னா, நஜ்ரான்ல வாழக்கூடிய அந்த கிறிஸ்துவ மக்கள் மேல ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை தொடுத்து என்ன பண்றான்னு சொன்னா, பலவந்தமான முறையில கிறிஸ்துவ மதத்துல இருந்து மாத்திரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சான். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மறுத்துருதாங்க. அந்த மறுத்ததன் காரணமாக மிகப்பெரிய ஒரு அகலம் தோண்டி அதுல பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதுல என்ன பண்றான்னு சொன்னா, அவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிஞ்சான். இதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் குர்ஆன்ல பின்னாடி வர்ற மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, விறகுகள் போட்டு எரிக்கும் நெருப்பு அகல் தோண்டியவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல் குர்ஆன் 85வது அத்தியாயம் 4 to 7வது வசனம் வரைக்கும் இதை பத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்போ இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொதிப்படைஞ்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எப்படியாவது இவங்களை பழிவாங்கியே ஆகணும்னு சொல்லி துடிக்கிறாங்க. பழிவாங்க துடிச்சு ரோமானிய அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலைமைக்கு கீழே ஒன்று சேர்ந்து யமன் நாட்டு மேல ஒரு போர் புரியணும் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாகறாங்க. ரோமன்னர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹபசியர்களை தூண்டி விட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குன்னு கப்பல், படகுகளை தயார் பண்ணி கொடுத்த உடனே அதன் காரணமா என்ன ஆகுதுன்னு சொன்னா, அரியாத் அப்படிங்கிறவனுடைய தலைமைக்கு கீழே ஹபசாவுல இருந்து ஒரு 70,000 வீரர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யமனுக்கு இறங்குறாங்க. இறங்கி கிபி 525வது வருஷம் அதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 2வது முறையாக கைப்பற்றுறாங்க. கைப்பற்றின உடனே அரியாத் என்ன பண்றான்னு சொன்னா, கிபி 549 வரைக்கும் ஹபசாவுடைய மன்னனுடைய கவர்னரா இருந்தான். இருந்ததுக்கு அப்புறம் அரியாத்தினுடைய தளபதிகள்ல ஒருத்தர் இருக்காம்ல, அரியாத், அவன் தானே இப்போ 70,000 வீரர்களை கூட்டு போய் வெற்றி பெற்றாங்க.
இப்போ அந்த அரியாத் வந்து கவர்னராக இருந்தான். இப்போ அந்த அரியாத்துடைய தளபதியில ஒருத்தன் என்ன பண்ணான்னு சொன்னா, அப்ரஹா இப்னு சப்பாஹ் அல் அஷ்ரம் அப்படிங்கிறவன் வந்து அரியாத்தை வந்து என்ன பண்றான்னு சொன்னா வஞ்சகமான முறையில கொலை செஞ்சுட்டு ஹபஷா மன்னனுடைய ஒப்புதலுக்கு கீழே என்ன பண்றான்னு சொன்னா தன்னை வந்து அரசனா வந்து அறிவிச்சிட்டான். இந்த அப்ரஹா தான் யாருன்னு சொன்னா இறையில்லமாக இருக்கக்கூடிய காபாவை வந்து இடிக்கிறதுக்காக படைய திரட்டினவன். அவனையும் அவனுடைய யானை படையினையும் என்னன்னு சொன்னா அஸ்ஹாபுல் ஃபீல் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சன்ஆ அப்படிங்கிற இடத்துக்கு திரும்பின அவனை வந்து அல்லாஹ் என்ன பண்ணா அழிச்சான். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா அவனை அழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் யாரு எக்ஸும் அப்படிங்கிறவனும், அதுக்கப்புறம் இரண்டாவது மகன் யாரு மஸ்ரூக் அப்படிங்கிறவனும் யமனை வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இந்த 2 பேரும் தங்களுடைய தந்தையை விட தன்னுடைய தகப்பனை விட என்னன்னா அவனுடைய தகப்பனை விட மிகப்பெரிய ஒரு குடிமக்களை வந்து கொடுமை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலராக வந்து இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலராக இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ யானை சம்பவத்துக்கு அப்புறம் கிபி 575ல யமனியர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா மஅதி கப சைஃப் இப்னு தூ யஜின் அல் ஹிம்யர் அப்படிங்கிறவருடைய தலைமைக்கு கீழே பாரசீகர்களுடைய உதவியோட என்ன பண்றாங்கன்னு சொன்னா யமனை ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்க தெரியுமா ஹபசியர்கள். அவங்க ஹபசியர்களை வந்து எதிர்த்து போரிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா யமன்ல இருந்தே வெளியேத்துறாங்க. வெளியேற்றின உடனே அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவொடனே அவரை வந்து தன்னுடைய தலைவராக தங்களுடைய அரசராக வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அவங்க எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆதி கப அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு ஊழியம் செய்யறதுக்காக, அதாவது தனக்கு பணிவிடை செய்யறதுக்காக வேலை செய்யறதுக்காகவும் தான் பயணங்கள் செய்யும்போது எங்கேயாவது பிரயாணம் செய்யறோம் அப்படிங்கும்போது தனக்கு துணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஹபசி படையை ஹபசிகளை வந்து வெளியேற்றினாங்க தெரியுமா. அந்த ஹபசி படையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா தன்னோட வச்சிருந்தாரு. ஆனா அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த ஹபசி படையினர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா திடீர்னு வஞ்சகமான முறையில தாக்கி அவங்கள வந்து கொன்னதுக்கு அப்புறம் அந்த மரணத்தோட தூ எஜின் அப்படிங்கிறவருடைய குடும்ப ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா பாரசீகர்களுடைய மன்னர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே யமன் நாடு வந்து வந்துருது. யமன் நாடு வந்து யாருக்கு கீழே பாரசீக மன்னர்களுக்கு அதிகாரத்துக்கு கீழே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாரசீக மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஆட்சி செய்யற மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா முதல்ல வஹ்ருஜி ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறம் மிர்ஜிஃபான் இப்னு வஹ்ருஜி, அதுக்கப்புறம் அவருடைய பையன் தீன்ஜான், அதுக்கப்புறம் குஸ்ரு இப்னு தீன்ஜான், அதுக்கப்புறம் பாதான். இவர் தான் பாரசீக மன்னர்கள்ல கடைசியாக இருந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து கிபி 628ல இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறாரு. இதோட யமன் நாட்டுக்கு மீதாக இருக்கக்கூடிய அந்த பாரசீகர்களுடைய ஆட்சி வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா முடிவுக்கு வருது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸல்லல்லாஹு வரலாறுல நம்ம அடுத்தடுத்து என்னென்ன உண்டுன்னா அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததான் டாபிக் என்னன்னு சொன்னா ஹீரா நாடு அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.